ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக்ஸ். மணிமேகலை பிரியங்கா இடையே நடந்தது என்ன? போட்டு உடைத்த பிரபலம். குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில மணிமேகலை திடீரென வெளியேறியது மிகப்பெரிய அதிர்ச்சியை ரசிகர்களுக்கு கொடுத்தது. அதுவும் பிரியங்கா தான் இதுக்கு காரணம்னு தெரிய வந்தப்ப தொடர்ந்து அது குறித்து பல விஷயங்களை இணையத்துல வைரலா பேசப்பட்டு வருது. நிகழ்ச்சியின் போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் நடந்திருக்கு. அந்த ஆடியோ ஒன்று சமூக வலைதளத்துல வைரலாகவும் ஆச்சு. இது முற்றிலும் பொய்யான ஆடியோ. மணிமேகலை வெளியிட்ட வீடியோவை தொடர்ந்து இந்த பிரச்சனை குறித்து பிரபலங்களும் பேச தொடங்கிருச்சு. அப்படி பிரபல நடிகர் ஆர்ஜே ஷா மணிமேகலை பிரியங்கா இடையே நடந்த விஷயம் குறித்து விஜய் டிவில தயாரிப்பு நிறுவனத்திடம் விசாரிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தனது யூடியூப் பக்கத்துல வீடியோ ஒன்றையும் பதிவிட்டிருக்காரு. அந்த வீடியோ தற்போது யூடியூப்ல இல்ல, திடீரென நீக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுல அவர் பேசிய விஷயங்கள் நெட்டிசன்களால் சமூக வலைதளத்துல வைரலாகி வருது. இதுல தயாரிப்பு நிறுவனம் சொல்லியும் மணிமேகலை கேட்கல, பிரியங்கா கிட்ட பேசவும் மாட்டீங்க என ஷோ பண்ண போறீங்க என்று தயாரிப்பு நிறுவனம் கேட்டதற்கு ஆமா என மணிமேகலை கூறியிருக்காங்க. நான் என்ன பிச்சை எடுத்தாலும் எடுப்பேன், ஆனா அவளிடம் பேச மாட்டேன் என்று மணிமேகலை கூறியதாக தயாரிப்பு நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சீசன் முடியும் வரை நீங்க விஜேவா இருக்கணும், எல்லாருடன் நல்லா பழகணும் என்பதுதான் உங்களுடைய வேலை. ஆனா அதை நீங்க பண்ண மாட்டேன்னு கூறினா வெளியே போங்க என தயாரிப்பு நிறுவனம் தான் மணிமேகலையை நிகழ்ச்சியிலிருந்து வெளியேற்றி இருக்கு. மணிமேகலை தானாக வெளியேறவில்லை என தன்னிடம் தயாரிப்பு நிறுவனம் கூறியதாக ஆர்ஜே ஷா தெரிவிச்சிருக்காரு. வெளியே வந்த மணிமேகலை இது குறித்து வீடியோ போட்டதுனால விஜய் டிவிக்கும் தயாரிப்பு நிறுவனத்திற்கும் ஒரு மாற்று கருத்து இருக்குதான். இது ஒரு குடும்பம், இந்த குடும்பத்திற்குள்ள நடப்பதை வெளியே பேசக்கூடாது. ஏற்கனவே ஒரு முறை சுனிதாவிற்கும் மணிமேகலைக்கும் இடையே பிரச்சனை வெடிச்சது. ஆனா அதனை தயாரிப்பு நிறுவனமும் சரி விஜய் டிவியும் சரி பெரிதாக எடுத்துக்கொள்ளாம அப்படியே விட்டுட்டாங்க. அது பற்றி சுனிதாவும் எந்துவும் வெளியே வந்து சொல்லல, விஜய் டிவியும் அதை பத்தி சொல்லவும் இல்லை. ஆனா மணிமேகலை இப்படி செஞ்சது விஜய் டிவிக்கு தயாரிப்பு நிறுவனத்திற்கும் காயப்படுத்தும் வகையில அமைஞ்சிருக்கு. குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு வந்த பிறகுதான் மணிமேகலைக்கு யூடியூப்ல 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் போன முறை தனக்கு தொகுப்பாளரிடம் கிடைக்கல என்பதற்காக குக்கு வித் கோமாளியிலிருந்து மணிமேகலை வெளியேறினாங்க. அதுக்கப்புறம் தொகுப்பாளரிடம் கிடைத்த நிகழ்ச்சியில் வந்தாங்க. தற்போது தொகுப்பாளரிடம் கிடைத்தும் தனக்கு செட் ஆகலைன்னு அவசரத்துல கோபத்துல மணிமேகலை வெளியே சென்றுட்டாங்க. அப்போது நாங்கள் ப்ரொஃபஷனலா இருக்கிறோமோ அல்லது மணிமேகலை ப்ரொஃபஷனலா இருந்திருக்காங்களா என தயாரிப்பு நிறுவனம் கேட்டிருக்காங்க. அடுத்த சீசன் பிரியங்கா இருக்க மாட்டாங்க, அதுக்குள்ள ஏன் மணிமேகலை இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க என தெரியல. அவங்க தலையில அவங்களே மண்ணவாரி போட்டுக்கிட்டாங்க என தயாரிப்பு நிறுவனத்திடம் விசாரிச்ச போது இந்த தகவலை கிடைச்சிருக்கிறதா ஆர்ஜே ஷா கூறியிருக்காரு. இந்த விஷயம் தற்போது இணையத்துல வைரல் ஆயிட்டு வருது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த அப்டேட்டை நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பாய்.